அப்படி இருக்குது, அதே நிலையில் இருக்கிறது. அப்ப இது ஒரு தடயம். அப்ப எதுக்காக இதை சொல்ல வர்றோம் கேட்டா, ஜிப்ரீல் என்ற வானவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை கொண்டு வந்து தருவதற்கு மட்டும் அனுப்பல, இந்த மாதிரியான வேலைக்கு கூட அனுப்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த ஆரம்ப காலத்தில் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தாயிஃபுக்கு போனார்கள். தாயிஃப் என்ற ஊர்ல போய் இந்த மார்க்கத்தை சொல்றாங்க. சொந்த ஊர்ல ஏத்துக்கிற மாட்டேங்கிறான், அடிச்சு விரட்டுறான், யாரும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறான். அப்ப நம்ம பக்கத்தில் உள்ள ஊருக்கு போவோம்னு சொல்லி அங்க உள்ள மக்களுக்கு போய் சொல்கிறார்கள். அங்க வந்து சொந்த ஊர்ல கிடைக்கிற வரவேற்பு கூட மோசமான வரவேற்பா இருக்கிறது. இங்கேயாவது சொந்த ஒரு குடும்ப கௌரவத்துக்கு பார்த்துக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாம இருந்தாங்க. உயர்ந்த குலத்துக்காரரு, ஃபேமிலி ஒன்னா சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் அவரை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தாய்குல வெளியூர் என்ற முறையில போன உடனே அங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களை விட்டு கல்லால எரிய சொல்றாங்க. அவ பைத்தியக்காரர் மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுவர்களை விட்டு விரட்டி அடிக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட வந்து சோர்வாக ஒரு மரத்தடியில வந்து அவங்க தங்குறாங்க. தாயிஃப் பக்கம் மரம் எல்லாம் உண்டு. அப்ப ஜிப்ரீல் வர்றாரு. வஹீமை கொண்டு வரதுக்கு மட்டும் வரல, அல்லாஹ் சொல்கிறான், இப்ப இந்த மாதிரி உங்களை துன்புறுத்திய மக்களை அழிப்பதற்கு நீங்கள் சரி என்று சொன்னால் அவர்களை தண்டிக்கிறதுக்கு அல்லாஹ் அது தயாரா இருக்கிறான். என்ன சொல்றீங்க என்று ஜிப்ரீல் வந்து கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, இவங்க இல்லாவிட்டாலும் இவங்களுடைய வழித்தோன்றலாவது அந்த ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன், ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதனால இவர்களை எதுவுமே செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப இது வஹீ இல்ல, இது அதான் குர்ஆனை கொண்டு வரல. ஒரு நபிகள் நாயகத்துக்கு தொல்லை ஏற்படும் பொழுது அவங்கள வந்து காப்பாற்றுவதற்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரி வேலைகளுக்கும் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு கூட்டத்தார் வந்தார்கள். வந்து என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாம் பயங்கரமா வளர்ந்துகிட்டே போகுது, இந்த மெசேஜ் யார் உள்ளத்திலாம் சென்றடைகிறதோ ஈர்த்து கொண்டே செல்கிறது, இதை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படிங்கறக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட பாடம் கற்ற மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு உருவாக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்களை கொஞ்சம் அனுப்பி வைங்க, எங்க பகுதியில் கொஞ்சம் பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பி வைங்கன்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 70 பேர் பொறுக்கி எடுத்து நல்ல திறமையானவர்களை, மார்க்கத்தை அழகா சொல்லக்கூடியவங்களை, பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை, குர்ஆனை நல்லா அறிஞ்சவங்களை அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. அழைத்து கொண்டே சென்றவர்கள் இந்த மதீனாவுடைய எல்லையெல்லாம் கடந்து ஒரு தொலை போன உடனே அங்க சிலரை தயாராக நிற்க வைத்து எல்லாரையும் கொண்டு போறாங்க. 70 பேரை அழைத்து சென்று இவருடைய பிரச்சாரர்களை காலி பண்ணோம்னு சொன்னா இவருடைய மார்க்கத்தையும் வளராம நம்ம தடுத்துடலாம் என்று அவங்க வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஒரே ஒரு ஆள் தான் தப்பிக்கிறார், மற்ற எல்லாரையும் கொலை பண்ணி விடுகிறார்கள். இப்படி கொலை பண்ண அந்த நிமிஷமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது எங்கேயோ தூரத்தில் நடக்கிறது, தொழுது முடித்து விட்டு, யா அல்லாஹ், இந்த மாதிரி இந்த பிரச்சாரம் என்று அழைத்து சென்று அந்த நன்மக்களை கொலை செய்து விட்டார்களே, அவர்களை நீ தண்டிச்சு விடு, நீ பார்த்துக்க சொல்லி தனக்கு துன்பம் வரும்போது தண்டிக்க வேணாங்கிறாங்க. அடுத்த ஆளுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க, யா அல்லாஹ், இவங்களை வந்து நீ சபிச்சிரு, இவங்களை நீ தண்டிச்சு விடு என்று பிரார்த்தனை செய்யறாங்க. எப்படி உடனே பிரார்த்தனை செய்யறாங்க என்று கேட்டால், புகாரில் வருகிறது, ஜிப்ரீல் வந்தார், இந்த மாதிரி நீங்கள் அனுப்பின 70 வரையும் 69 பேர் கொண்டு விட்டாங்க, எல்லாருமே கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள் என்று சொன்ன உடனே இங்க இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். மனிதர் என்ற முறையில் அவங்களுக்கு இது தெரிய முடியாது, எங்கேயோ ஒரு தொலைவில் கொண்டு போய் நடந்த சம்பவம் தெரிய முடியாது. ஜிப்ரீல் என்ற வானவர் மூலமாக அல்லாஹ் இந்த செய்தியை உடனே சொல்லி அனுப்புறான். அப்ப இதுக்கெல்லாம் அனுப்புவான், அல்ல வஹியை கொடுக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாம இந்த மாதிரி செய்திகளுக்கெல்லாம் அனுப்புவான் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விண்ணுலகத்தில் உள்ள காட்சிகளை எல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களை அல்லாஹ் அழைத்து செல்கிறான். மேராஜ் என்ற விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்கிறான். அந்த வேலையை கூட யார்கிட்ட கொடுக்கிறான்னு கேட்டா, நீ போய் கூட்டிட்டு வா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்து என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்றாங்க, ஒவ்வொரு காட்சியா காட்டுறாங்க, நபிகள் நாயகம் என்ன என்னன்னு விளக்கம் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் வந்து விளக்கம் சொல்றாங்க. இது மாதிரியான காரியத்திற்கு கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஒரு நிறைய டியூட்டி, பலவிதமான வேலைகளும் ஒரு செய்யறாங்க சொல்றேன். அதே மாதிரி மேராஜை முடிச்சு நபிகள் நாயகம் வர்றாங்க. வந்த உடனே 5 வேளை தொழுகையை எல்லாம் கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் அந்த தொழுகிற முறையை எல்லாம் வந்து சொல்லல, தொழுகிற நேரங்களை சொல்லல. உடனே என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காலைல வர்றாங்க, வந்து 2 நாள் நபிகள் நாயகத்துக்கு தொழுது காட்டுறாங்க. இடத்தில் முதல் நாள் தொழுகிறாங்க, லுஹரா 1/2 மணி நேரத்தில் தொழுகிறாங்க, அசரா அதனுடைய 1/2 மணி நேரத்தில் தொழுகிறாங்க,
மகரிப் 6 மணி நேரத்துக்கு தொழுகிறாங்க. இப்படி முதல் நாள் தொழுதுட்டு அடுத்த நாள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒவ்வொரு தொழுகையும் கடைசி நேரத்தில் தொழுகிறாங்க. லுஹர் எப்ப முடியுமோ அந்த நேரத்தில், அசர் எப்ப முடியுமோ அந்த நேரத்தில், மகரிப் முடியுமோ இப்படி தொழுது காட்டி விட்டு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரங்கள் தான் உங்களுடைய தொழுகை நேரங்கள். இது யார் சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபிகள் நாயகத்துக்கு செஞ்சு காட்டி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இது சஹீஹுல் புகாரிங்கிற நூல்ல நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் வருவாங்க. வெறும் குர்ஆனுடைய செய்தியை தருவதோடு மாத்திரம் இல்லாம அல்லாஹ் என்னென்ன வேலையை அவங்களுக்கு கொடுக்கறான் அதெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு தான் நிறைய வேலை எல்லாம் கொடுத்துருக்கான். நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா மாணவர்களை பொறுக்கி எடுத்து ஒரு முக்கியமான வேலையை கொடுக்கறான்னா ஃபர்ஸ்ட் யாரை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்? ஜிப்ரீலை தேர்ந்தெடுக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்க விரும்புறான்னு சொன்னா ஒரு மனித தோற்றத்தில் அவர் பிடிச்சி அனுப்பி வைப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்க? வர்றாங்க, வெள்ளை வெள்ளேர்னு ஆடை அணிந்திருக்கிறாங்க, வெளியூர்காரர் மாதிரி தெரியுது முகத்தை பார்த்தா. ஆனா பிரயாணத்தினுடைய எந்த களைப்பும் தெரியல. உள்ளூர்காரங்க எப்படி ஃப்ரெஷ்ஷா வருவாங்களோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வர்றாரு. ஆனால் ஆளை பார்த்தா வெளியூரா இருக்கிறாரு, யாருன்னு தெரியல. நபிகள் நாயகத்துக்கு பக்கத்துல வந்து அவங்களுடைய முட்டுக்காலோட தன்னுடைய முட்டுக்காலை சேர்த்து கொண்டு உட்கார்கிறார். உட்கார்ந்து என்ன பண்றாரு? அகபிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் தான் என்னன்னு சொல்லு. அது ஜிப்ரீல் யாருக்கும் தெரியாது. மனிதர் மாதிரி வர்றாங்க. நபி தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். மனிதர் மாதிரி தோற்றத்தில் வந்தால் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஜிப்ரீல் என்பவர் அவருக்கே உரிய தோற்றத்தில் வந்தால் யாருக்கும் தெரியாது. மனிதர் மாதிரி வந்தாங்கன்னா மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, ஒரு மனுஷர் நினைச்சுக்கிறாங்க, மாணவர்னு தெரியாது. இஸ்லாம் தான் என்ன? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க தொழுவணும், நோன்பு வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்யறாரு? கேட்டுவிட்டு சரிதாங்கிறாரு. அவர் தான் கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டவர் நபிகள் நாயகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிற அந்த மாதிரி தெரியல. நபிகள் நாயகம் சொன்ன உடனே சதக்த, உண்மையை தான் சொல்ற அப்படிங்கிறார். இப்படி ஒவ்வொரு கேள்வியா கேமனால இப்ப ஒரு உலகம் எப்ப அழியும் இப்படி கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. நபிகள் நாயகம் விட சொன்ன உடனே கரெக்ட் தான், சொன்னது சரிதாங்கிறார். அதுக்கப்புறம் வந்து உலகம் எப்ப அழியும் கேள்விக்கு மாத்திரம் நபிகள் நாயகம் சொல்றாங்க, கேட்கிற ஆளை விட, கேட்கிற ஆள் நீ தான் கேட்கிறேன், கேட்கிற ஆளை விட கேட்கப்படுகிற நான் இது பற்றி ரொம்ப தெரிஞ்சவன் இல்லைங்கிறாங்க. அப்பதான் சகாபாக்களுக்கு வேற ஆள் இவரு, அந்த அவங்க வார்த்தையெல்லாம் வழங்குது. இவர் கேட்க வரல, கேட்கிற ஆளுக்கு தான் இதோட ரொம்ப தெரியுமே தவிர கேட்கப்படுற ஆள் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அவர் போன பிறகு சொல்றாங்க, வந்தது யாரு தெரியுமா? ஜிப்ரீல். உங்க மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி இப்படி கேள்வி பதில் முறையில கேட்டு போறாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு விளக்குறாங்க. வெளியே ஓடி போய் உடனே பாக்குறாங்க, ஆளை காணோம். அவர் யார் வந்தார்? ஜிப்ரீல் அம்மா போய் ஆளை பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி மறுபடி போனா அவர் இல்ல. இப்படி எல்லாம் புகாரில ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் கூட என்ன செய்வாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான வேலைகள். அதுல ஒரு வேலை தான் வஹி கொண்டு வருவது, அதாவது இறைவனுடைய வேதத்தை கொண்டு வருவது. இறை தூதர்களுக்கு வந்து எப்படி மனிதர்கள் தொழணும், நோன்பு வைக்கணும், எப்படி அல்லாஹ்வை நம்பணும், மறுமைண்டா என்ன, அங்க உள்ள நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும், இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்வதுதான் வேதத்தினுடைய வேலை. அந்த வேதத்தை கொண்டு வருகிற பணியையும் அல்லாஹ் ஜிப்ரீல் அவர்கள்ட்ட கொடுத்தான். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதத்தை குர்ஆனை கொண்டு வந்தார்கள். குர்ஆன் எப்படி கொண்டு வருவாங்க? இரண்டு விதமாக அவங்களுக்கு குர்ஆன் வரும். இந்த வேலைகளோட ஒரு வேலை குர்ஆனை கொண்டு வர்ற வேலை. குர்ஆனை எப்படி கொண்டு வருவாங்கன்னு கேட்டா, மனிதர்கள் பேசுகிற பாஷையிலேயே வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதி காட்டுவார்கள். அதை நான் வந்து மனப்பாடம் செய்து கொள்வேன், அப்புறமேல் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு முறை. இன்னும் சில நேரத்தில் வந்து மனிதனுடைய பாஷையில சொல்லாம மணி யோசையை போல, மணி யோசை இருக்குல்ல, அந்த மணி யோசை மாதிரி தான் இருக்கும், பாஷை மாதிரி இருக்காது. மணி ஓசை மாதிரி அந்த செய்தி எனக்கு வரும். அதை கிரகிப்பதற்கு நான் ரொம்ப சிரமப்படுவேன். சிரமப்பட்டு கிரகித்து விட்டு அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த காலத்துல தந்தி அடிப்பாங்க பார்த்திருக்கீங்களா? இப்ப இதெல்லாம் கிடையாது, இப்ப எல்லாம் கம்ப்யூட்டரா போச்சு. அந்த காலத்துல தந்தி எப்படி அடிப்பாங்க? டொக்கு டொக்குன்னு சத்தம் தான் கேட்கணும். பக்கத்துல நின்றோம்னு சொன்னா இவங்க ஏதோ பாஷையை எழுதுனா நமக்கு தெரியாது. பார்த்தா என்ன செய்யும்? அந்த போஸ்ட் ஆபீஸ்ல போய் தந்தி அடிக்க போனோம்னா டொக்கு டொக்கு டொக்குன்னு மிஷினை தட்டுவாரு, சத்தம் தான் கேட்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு அது படிச்சவனுக்கு தெரியும். அங்க உட்கார்ந்து எழுதுவாங்க, ஓ இதுதான் சொல்றாங்க, இந்த மண்டையை போட்டாரு, இந்த ஆள் கல்யாணம், இப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த சத்தத்தை கொண்டு வழங்குறாங்க இல்லையா? அப்ப இறைவன் அவங்களை தூதரா நியமிச்ச காரணத்தினால அந்த செய்தி எப்படி செய்வான்னு கேட்டா, ஒரு சங்கேதமாக மணி ஓசை அமைப்புல எல்லாம் என்ன செய்வான்? அனுப்பி வைப்பான். அந்த மணி ஓசை நமக்கு கேட்டா கூட மணி ஓசையா தான் கேட்கும். எப்படி தண்ணி அடிக்கிறவர் அடிக்கிற டொக்கு டொக்குன்னு சத்தமா நம்ம கேட்குமோ
அதை படிச்சவனுக்கு மாத்திரம்தான் அந்த பாஷை விளங்குமோ? அந்த மாதிரி எப்படி வரும்னு கேட்டா ஒரு சத்தம் மாதிரி என்ன செய்யும், கேட்கும். ஆனால் அது கிரகிச்சு இதுதான் சொல்லப்படுது என்று நான் கிரகிச்சு சொல்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மாதிரியும் அல்லாஹ்வுடைய வஹி நபிகள் நாயகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுபோக குர்ஆனுடைய அந்த 23 வருஷ காலத்துல எப்படி எப்படி எல்லாம் என்னென்ன சந்தர்ப்பங்களை எல்லாம் அவங்க மூலமா வஹி வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் என்னென்ன பணிகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டார்கள் என்பதை அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த தொடரிலே வானவர்களை பற்றி, மலக்குகளை பற்றி எப்படி நாம் நம்ப வேண்டுமோ அது குறித்த செய்திகளை அறிந்து வருகிறோம். இறுதியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ற வானவர் எந்தெந்த பணிகளுக்காக அவர் படைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய அலுவல்கள் என்ன என்பதை பார்த்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சில மனிதர்களுடைய பேச்சுக்களை, அவர்களுடைய சொற்களை சரியான முறையில் மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்காக அவரை கொண்டு அல்லாஹ் சிலரை பலப்படுத்துவானாம். திருமறை குர்ஆனில் எடுத்து பார்த்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுப்பதற்காக அவர்களை அனுப்பியோடு நிற்காமல் அவங்களை கொண்டு நான் உன்னை வலுப்படுத்தினேன், இது ஐயத்துக்க பிரூஹில் குதுஸ், ரூஹுல் குதுஸ் என்ற ஜிப்ரீல் மூலமாக ஈசாவே உன்னை நான் வலுப்படுத்தியதை சிந்தித்து பார்ப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப ஈசா நபியை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூடவே அனுப்பி அவர் மூலமாக ஈசா நபியை வலுப்படுத்தியதாக சொல்கிறான். இப்படி வேற எந்த நபிக்கும் அல்லாஹ் சொல்லல. நபிமார்களை பற்றி பேசும் பொழுது ஜிப்ரீலை கொண்டு மூசாவை வலுப்படுத்தினோம், ஜிப்ரீலை கொண்டு நூஹ் நபியை வலுப்படுத்தினோம், ஜிப்ரீலை கொண்டு இப்ராஹிம் நபியை வலுப்படுத்தினோம் என்று சொல்லாமல் ஈசா நபியை பற்றி சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன சொல்றான், ஜிப்ரீலை கொண்டு உன்னை நான் வலுப்படுத்தினேன், ஜிப்ரீல் உன் கூடவே இருப்பாரு, அவரை கொண்டு உனக்கு நான் வலு தந்திருக்கிறேன் சொல்றான். இது எந்த அர்த்தத்தில் சொல்றான் என்று கேட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மற்ற நபிமார்களில் இருந்து ஒரு வித்தியாசமான முறையில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். படைக்கப்பட்டது மாத்திரமில்லாமல் அவங்க பிறந்த உடனேயே பேசினார்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு குழந்தை பிறந்தவன பேசாது. பேசுவதாக இருந்தால் அதற்கு சில மாதங்கள், சில வருடங்கள் பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுத்த பிறகுதான் ஒரு குழந்தைக்கு பேச முடியும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே அந்த மக்கள் சந்தேகம் தெரிவிக்கிறாங்க, இது எப்படி தகப்பன் இல்லாம ஒரு பிள்ளை பெற முடியும்? அப்ப அல்லாஹ் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். சந்தேகப்படும் போது சந்தேகத்தை தீர்க்கணும். எப்படி தீர்க்கிறது? அந்த குழந்தைய அல்லாஹ் பேச வைக்கிறான். பாஷாரத் இலை. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, இது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க, இந்த குழந்தையிட்ட கேளுங்க என்று அவங்க கையை சுட்டி காட்டுறாங்க. அவங்க கேட்கிறாங்க, மக்கள் அங்க கேட்கிறாங்க, கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா, சொத்தில் குழந்தைட்டு நான் எப்படி பேசுறது, எப்படி பேசும் என்று கேட்ட உடனே ஈசா நபி பேசுறாங்க. கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான்.